உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி இந்தாங்க. என் தலையில வை ராஜா, அவன் தலையில வை. இல்ல கீழ வை. முகேஷ், இந்த தண்ணியை கொண்டு போய் மாம் ரூம்ல வச்சு. ஓகேண்ணா. லக்ஷ்மியை கூட்டிட்டு வான்னு உன்கிட்ட சொன்னா ஜக்கோட வந்து நிக்கிற. பாட்டி அவ வந்துட்டே இருப்பா. இன்ஃபேக்ட் இதோ வந்துட்டா. லக்ஷ்மி, வா லக்ஷ்மி, எப்படி அலங்காரம் பண்ணணும்னு சொல்றியோ அந்த மாதிரியே அலங்காரம் பண்ணிடலாம். என்ன இது? எதுக்காக நீங்க இது செய்றீங்க? நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னல, நானே பண்றேன். இது என் புருஷனோட பர்த்டே தானே. என் தாத்தாவோட பர்த்டே இல்லையா? அதோட என் தாத்தாவோட பர்த்டே இல்லையா? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஆ, இவ தலையாட்டுறதை எப்படி எடுத்துக்க? ஐயோ பாட்டி, இவ எப்பவும் இப்படிதான். உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணுமோ அப்படியே எடுத்துக்கோங்க. நான் சரின்னு எடுத்துக்கிறேன். அப்ப நானும் சரின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ஆரம்பத்துல இருந்தே நான் இவளை கவனிச்சிட்டு இருக்கேன். வா போய் வேலையை ஆரம்பிக்கலாம். வா. தட்டு தட்டு எங்க இருக்க? இரு. கருப்பு நாய். கருப்பு நாயா? கருப்பு நாய். கருப்பு நாய். இல்ல எனக்கு புரியல. நாம எதுக்கு அப்படி சொல்றோம்? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டா கருப்பு நாய் கடிக்காதா? சிம்பிள். ஆமா, உங்களுக்குள்ள அப்புறம் சண்டையே நடக்காது. ஓ ஐ சி, இப்பதான் புரியுது. இவங்க தினமும் முட்டிக்கிறாங்க, அதனால தினமும் சண்டை போடுறாங்க. ஃபைட்டிங். ஆய மூடுற. இந்த சண்டை அந்த மாதிரி சண்டை எல்லாம் கிடையாது. இது அன்பை பரிமாறுற சண்டை. ஓ, அதாவது லவ்ஸ். சரி சரி சரி, உங்க பர்சனல் வேலையை சீக்கிரம் முடிச்சுக்கங்க. சண்டை போட்டுக்கங்கன்னு சொல்றேன். இப்ப ஒருத்தர் சொல்ல வந்ததே சொல்ல விட மாட்டான். மறுபடியும் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் முட்டிக்கங்க. அங்க என் பொண்ணு ரிஷிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மண்டைய உடைச்சுக்கிறா. ஆனா இங்க என்னடான்னா இந்த கேள்வி முட்டிக்க சொல்றா. சந்தோஷமா? எஸ். சரி, வேலையை கவனி. ஏ கிரண், நீ எங்க போயிட்டு வர? அது நான் ஒரு வேலையா வெளியே போயிருந்தேன் ஆண்டி. டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். ஓ அப்படியா? டிராபிக்ல தானே மாட்டின, வேற எங்கேயும் மாட்டிக்கலையே. என்ன? அதாவது வண்டி சில நேரத்துல ரிப்பேர் ஆயிட்டாலும் வரதுக்கு நேரம் ஆகும். சரியா சொன்னீங்க. சும்மா இரண்டா. லக்ஷ்மி அண்ணி, அது என்னாச்சு? எது? அதான் அந்த வாலு ஆளு, எப்ப வேணா சண்டை போடுற ஆளு அவதான். ஷாலு. என்ன? லக்ஷ்மி அண்ணி, ஷாலுவை பத்தி கேட்டேன். டெக்கரேஷனுக்கு அவ வரன்னு சொல்லிருந்தாளே, அதான். நீ வாய மூடு. உனக்கு இல்ல அறிவு. ஷாலுவை பத்தி இவகிட்ட சொல்லுவியா? எங்க சொல்லு பார்க்கலாம். இல்ல, அது வந்து நான் சும்மா. ரிஷி விடு, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆயுஷ் அவ வந்துகிட்டே இருக்கா. எல்லாத்தையும் ஷாலு தலையில கட்டிட்டா அப்புறம் எல்லாமே முடிய லேட் ஆயிடும்ல. அதனால சாமி மடத்தை நாம டெக்கரேட் பண்ணிடலாம். ஹால் அவ பண்ணிருவா. ஓ ஃபேர் இனஃப், வெரி குட். நான் சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன், தாட் வந்துச்சு. பரவாயில்ல. கண்டிப்பா கண்டிப்பா வருவா, எனக்காக வருவா. சரி, ரொம்ப புலம்புற, அந்த கூடையை எடு. கண்டிப்பா கண்டிப்பா வருவா. தோடா சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டா பாத்தீங்களா? ஆனா கூடவே இன்னொருத்தையும் கூட்டிட்டு வரா. பயங்கரவாதிகள் வராங்க. பார்த்து வர வேண்டியதானே. எல்லாம் ஓகே, நான் ஒரு ஆண்மகன், எனக்கு வலிக்காது. இங்க நடுவுல கூட இருந்துச்சு, அதான் தடுத்துருச்சு. பரவாயில்ல, ஒன்னும் ஆகல. என்னடா உளற? எங்க பாக்குற? எங்க நடக்கிற? உன் கண்ணு ரெண்டு எங்க இருக்கு? கண்ணு நேரா தான் இருந்துச்சு ரிஷி ப்ரோ, ஆனா கொஞ்சம் இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்கன்னா என்ன தெரியலையா? வேலை பார்த்துட்டு இருக்கோம், வேற என்ன? நீ வேலை பண்றியா? நீ வேலையை கெடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லு. நான் ஒன்னும் வேலையை கெடுக்கல, வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்காகவும் வேலை வச்சிருக்கேன். வந்துட்டான். ஏய், நீயே இங்க வந்தது லேட்டு. வந்து நீ என்ன திட்டுற? உனக்கு நேர்மையே கிடையாதா? உன்னோட சின்சியாரிட்டி எங்க? நீ இப்படிதான் நடந்துப்பியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷாலு? நீ முதல்ல மாமா கூட கரெக்டா ஆபீஸ்க்கு போறியா? சொல்றா, சொல்லு. நான் இவகிட்ட பேச மாட்டேன். அட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? போதும், ரெண்டு பேரும் வாய் மூடுங்க. அதான் அடக்கிட்டால. இது இரு, சரியா? என்ன பாட்டி? ஏய் சின்ன பொண்ணு, கால் எல்லாம் விழ வேண்டாம்டா, நீ நல்லா இருப்ப. நன்றி. இப்பதானமா கால்ல விழ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. சரி நல்லா இரு. ஹாய் ஆயுஷ். நேஹா, ஹாய். அண்டர்ஸ்டாண்டிங்கா?
ஆயுஷ் கூட அதிக நேரத்தை நீ தான் கழிக்கணும் புரியுதா? இல்லனா அந்த ஷாலு ஆயுஷ் கூட மிக்சிங் ஆயிட்டானா அப்புறம் உன்னோட அட்ரஸ் கட் ஆயிடும். இம்பாசிபிள். ஒருத்தி ஏற்கனவே அட்ரஸை கட் பண்ணிட்டா, ரிஷிய பறிச்சிட்டா, அவளோட தங்கச்சி அப்படி பண்ண விட மாட்டேன். ஐயோ, அப்படியே நீ என்ன மாதிரியே இருக்கடி. இதையே செய் புரியுதா? அப்புறம் தப்பா எதுவும் செஞ்சிடாத. ஏன்னா யாரும் ஃபிங்கர் பண்ணிட கூடாது. ஃபிங்கர் அப்பா? அட, உன்னை யாரும் விரல் காட்டி குறை சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னேன். இங்கிலீஷ் தெரியாதா? நேஹா போலாமா? நேஹா வா, லேட் ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிட்டியா? பாணி, நீயும் வந்தினா ரொம்ப நல்லா இருக்கும். நானும் உங்க கூட வந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா நான் வரல, சரிதானே? நீ தனியா போறேங்கிறதுக்காக தான் நேஹாவை கூட அனுப்புறேன். ஆனா நீ பாணிய கூட்டிட்டு போக தானே ஆசைப்படுவ. சரி போ, இவளையே கூட்டிட்டு போ. நேஹா வேணா இங்கே இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனா அது உன்னோட சிஸ்டர் வீடு தானே, உன் அதிகாரம் செல்லும். நாங்கெல்லாம் யாரு? சரி நேஹா, நீ இங்கே இரு. பாணி ஷாலு கூட போகட்டும். வாட்? இப்போதான் அம்மா அங்க போய் ஆயுஷ எப்படி மணக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப வேண்டாம்னு சொல்றாங்க. அட, லிஸ்டனிங் நோட். நான் தான் சொல்றேன்ல, பாணி ஷாலு கூட போவா. யூ கோ இன்டீரியர். இல்ல சித்தி, பரவாயில்ல விடுங்க, நான் போகல. நேஹாவே போட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ என்ன ஷாலு, நேஹாவும் நம்ம சிஸ்டர் தானே. லக்ஷ்மி அக்காவும் இதுதான் சொல்லியிருப்பாங்க. நல்லது. நீ இவ்ளோ வற்புறுத்துறதுனால நேஹா ஷாலு கூட போகட்டும். சித்தி, நாங்க 3 பேருமே போறோமே. பாணி தனியா வீட்ல என்ன பண்ணுவா? ஆமாமா, இவளையும் நீ கூட கூட்டிட்டு போ. நாட்டை எப்படி நடத்துறதுன்னு மீட்டிங் போடணும்ல. சித்தி, நாங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவோம். இல்ல, நான் தனியா எப்படி இருப்பேன்? மீனிங் பாணி இங்க இருக்கட்டும் ஏன் கூட. சொல்ல போனா வீட்ல வேற நிறைய வேலை இருக்கு. இவ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா இல்லையா பாணி? ஆமா ஷாலு, நீ கிளம்ப. உனக்கு லேட் ஆயிட்டு இருக்குல்ல, நான் இங்க எல்லாம் பாத்துக்கிறேன். நீ அங்க பாத்துக்கோ. இப்ப கிளம்ப. கோ. நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு. ஹோம்ஒர்க்லாம் பண்ணு, சரியா? இப்ப போ. பாய். போயிட்டு வரோம். இது பாரு, கேளு. அங்க போனதும் உன் வேலைய ஆரம்பிச்சிடு. மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காத. அண்டர்ஸ்டாண்டிங்? இங்க இருக்கிற பூஜை அறைய நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் நீ ஒருத்தியே பண்ணா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும். நீ ஹால கவனிச்சிரு, அதை டெக்கரேட் பண்ணு, சரியா? சரி. ஆமாமா, உன்னுடைய டெக்கரேஷனை பார்த்து தாத்தாவே சந்தோஷப்படணும். அதோட எல்லாரும் வியந்து நிக்கணும். சரி, நான் முழு முயற்சி எடுக்கிறேன். முயற்சினா என்ன தெரியுமா? சும்மா இருக்காம உழைப்பா கொட்டணும். ஷாலு, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டெல் மீ. ஆயுஷ், உன்கிட்ட ஹெல்ப்பா? எனக்கு வேலை செய்யணும், வேலையே கெடுக்க கூடாது. ஷாலு, எப்படி வாயாடுறா பாருங்களேன். இப்படிதான் இவ ஆட்டிடியூட் காட்டுறா. நீ போ, உன் வேலைய பாரு. ஏன் வேலையை பார்க்கவா? பண்ணு. அதோட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் வந்திருக்கேன் ஆயுஷ். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நீ ஆயுஷ், ஒரு வேலை பண்ண. நீ நேஹாவை கூட்டு போய் டெக்கரேஷனுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வா. ஓகே. ஷாலுவுக்கு ஹெல்ப் பண்றது. வாட்? நீங்க 2 பேரும் ஷாலுவுக்கு ஹெல்ப் பண்ணணும். பட் ரிஷி ப்ரோ, அப்புறம் தேவை இருந்தா 10 servants கூப்பிட்டுக்கோ ஹெல்ப்புக்கு. ஓகே? கேட்டுச்சா? திரும்பவும் இவ என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறா. அவ பண்ணத பாத்தீங்களா? நான் உனக்கு ஆட்டிடியூட் காட்டுமா? இல்லையே. நான் காட்டல, முன்னாடி கிளம்பு போ. ஓகே, வா நேஹா. சும்மாதான் கம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.